இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கும்போது பப்பாளி பழம் பற்றிய பல உண்மைகள் உங்களுக்கு தெளிவாகும். பப்பாளி பழம் சாப்பிட்டால் உடல் சூடு பிடிக்கும் என்று சிலர் கூறுவது உண்மைதான். ஆனால் இது அளவை பொறுத்தது என்றும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விளைவுகளை தருவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக சில முக்கிய விஷயங்கள். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பப்பாளியை ஒரே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அதிலுள்ள சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் அதிகமாகி உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடும் என்று சில ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். தன்மை, காரத்தன்மை. பப்பாளி இயற்கையில் சற்று காரத்தன்மை ஸ்பைசி கொண்டது. இது சிலருக்கு உடல் சூட்டை அதிகப்படுத்துவது போன்ற உணர்வை தரலாம். தவிர்க்க வழிகள். பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடல் உஷ்ணம் அதிகரிப்பதாக உணர்பவர்கள் உடனடியாக 50 மில்லி பால் அல்லது சிறிதளவு பனங்கற்கண்டு பை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்வது நல்லது என்று சித்த மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். பொதுவான கருத்து, பல உணவியல் நிபுணர்கள் பப்பாளி குளிர்ச்சியானது என்றும் குறிப்பாக பழுத்த பழத்தில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது என்றும் கூறுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், அளவோடு சாப்பிட்டால் பொதுவாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலருக்கு அதிலும் அதிகமாக சாப்பிட்டால் உடல் சூடு அதிகரிப்பதாக உணர்வு ஏற்படலாம். பப்பாளியை நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு இது சரியான பழமா என்று தெரிந்து கொள்ள ஒரு மருத்துவர் அல்லது உணவு நிபுணரை அணுகுவது மிகவும் நல்லது. பப்பாளி பற்றி மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யவும், மேலும் இதுபோன்ற வீடியோவை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தகவலை நமது நண்பர்களுக்கும் பகிரவும்.